வணக்கம். ஒரு சலவை தொழிலாளி தனக்கு தேவையான மரக்கறிக்காக மரங்களை எரிக்காமல் இலைகளை எரித்தால் அவரை நீங்கள் என்னவாக நினைப்பீர்கள்? போதுமான பலன் தராத இடத்தில் உழைப்பை செலுத்துவதால் பயனில்லை, உண்மைதானே? எனக்கு தெரிந்த ஒருவரை நான் கூறுகிறேன். ஆபத்தான மிக கடினமான பெயிண்டிங் வேலையை செய்யக்கூடியவர். வீடு செல்லும் வழியில் உள்ள வீடும் காரும் அவர் எண்ணத்தை இழுக்கும். தானும் தன் குடும்பமும் அதில் சென்றால் எப்படி இருக்கும் என கற்பனை உண்டாய். ஆனால் உண்மை நிலை, கடன்காலர்கள் ஒரு புறம், உடல்நிலை சரியில்லாத தந்தை மறுபுறம், வருவாய் குறைவு. அவருக்கு இலைகள் தான் எரிக்க தெரிந்திருக்கிறது, மரங்களை எரிக்க தெரியவில்லை அல்லது முடியவில்லை என கூறலாம். இன்றைக்கு பெரும்பாலான குடும்பங்களின் நிலை இதுதான். நடுத்தர மக்களுக்கு இதிலிருந்து மீள வழியேனும் உள்ளதா? இருக்கிறது. ஷேர் டு வின் அப்படிங்கிற ஒரு டீம் இருக்குது. இந்த டீம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவதற்கான ஒரு நல்ல வழியை, ஒரு விதையை உங்களுக்கு தருகிறார்கள். அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறலாம். என்ன விதை என்று கேட்டால், ஒரு நாள் உங்களை இன்பச் சுற்றுலா கூட்டு செல்வார்கள். அந்த ஒரு நாள் நீங்கள் சுற்றுலா போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றியை காணும். ஒரு சாதாரண பெயிண்டராக இருந்த ஒருத்தர் அவர் ஊரிலேயே ஒரு காரும் ஒரு வீடும் வாங்கி அந்த தொழிலை விடாமல் செய்து கொண்டிருந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார் என்றால், அவருடைய கனவுகள் நினைவாகி கொண்டிருக்கிறது என்றால் அந்த டீமில் இணைவதன் மூலமாகவே அது சாத்தியமானது. உண்மைதாங்க. ஒரு சுற்றுலா செல்வதன் மூலமாக நம்முடைய கனவுகளை நிறைவேற்றி கொள்ள முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? நமக்கு எவ்வளோ தான் வருத்தமும் கஷ்டமும் இருந்தாலும் கூட ஒரு சுற்றுலா போகும் பொழுது அது நம்ம மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நமக்கு கிடைத்த அந்த சந்தோஷத்தை நம்மளை மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அந்த சந்தோஷம் அடையிறதுக்கான ஒரு வழிமுறையை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம்னா அது மூலியமாக அந்த சந்தோஷம் ஒரு சிஸ்டமாக க்ரியேட் ஆகி மிகப்பெரிய ஒரு டீமாக க்ரியேட் ஆகும். இப்படி டீமாக க்ரியேட் ஆகும்போது அதன் மூலியமாக நமக்கு ஒரு நிரந்தரமான வாரம் வரக்கூடிய ஒரு வருவாயை நம்ம பெற முடியும். எவ்வளோ பெற முடியும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 300 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 3000 வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கிட்டு பார்த்தோம்னா மாதத்திற்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய செய்யக்கூடிய தொழிலை எதையுமே விட்டு விடாமல் இதை ஒரு பகுதி நேரமாக தான் செய்ய போகிறோம். நம்ம இலைகளை மட்டும் கொளுத்த போவதில்லை, மரங்களை கொளுத்த போகிறோம். வருவாய் வரக்கூடிய இடத்தில் நம்ம உழைப்பை செலுத்தப் போகிறோம். எனவே கண்டிப்பாக நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் இந்த வருவாய் வரும் என்பது எந்தவித ஐயமும் இல்லை. எனவே நம்பிக்கையோடு நஷ்டமில்லாத ஒரு தொழிலை எடுத்து செஞ்சோம்னா நாள் வரை கிடைக்காத ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி எல்லோரும் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதான் என்னுடைய இந்த வீடியோவினுடைய முக்கியமான நோக்கம். அன்பு நண்பர்களே, எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள், வெற்றி அடையுங்கள். நன்றி, வணக்கம்.